நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற சில ம், கவலைக்குரிய எண்களை பார்க்கலாம். தேசிய குற்ற ஆவண காப்பகம் NCRB அவங்க வெளியிட்ட 2023க்கான தரவுகள். முதல்ல சாலை விபத்துக்கள் நிலைமை இன்னும் மோசமாகியிருக்கா? ஆமா, துரதிர்ஷ்டவசமா அப்படிதான் தெரியுது. 2023ல மட்டும் நாடு முழுக்க 4,64,000க்கும் மேற்பட்ட சாலை விபத்துகள் நடந்திருக்கு. 4,64,000 ஆமா, இது முந்தைய ஆண்டை விட கொஞ்சம் அதிகம். இதுல ரொம்ப சோகமான விஷயம், 1,73,000க்கும் மேற்பட்ட உயிர்களை நம்ம இந்த விபத்துகள்ல இழந்திருக்கோம். ஐயோ! சுமார் 4,47,000 பேர் காயமடைந்திருக்காங்க. இந்த எண்கள் ரொம்பவே கவலைக்குரியது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? எந்த நேரத்துல எந்த வாகனங்களால அதிக பாதிப்பு ஏற்படுது? புள்ளி விவரங்கள் காட்டுற சில விஷயங்கள் கவனிக்க வேண்டியவை. மாலை 6 மணிலிருந்து 9 மணி வரைக்குமான நேரத்துல தான் அதிகமான விபத்துகள், அதாவது கிட்டத்தட்ட 21% நடக்குது. ஈவினிங் டைம்லயா? ஆமா, ஒருவேளை வேலை முடிஞ்சு எல்லாரும் வேகமா வீட்டுக்கு போற நேரம், போக்குவரத்து நெரிசல், வெளிச்ச குறைபாடு இதெல்லாம் காரணமா இருக்கலாம். இருக்கலாம். உயிரிழப்புகளை பார்த்த இருசக்கர வாகனங்கள் தான் முதலிடத்தில் இருக்கு. மொத்த மரணங்கள்ல கிட்டத்தட்ட பாதி, அதாவது 46% இருசக்கர வாகன விபத்துக்கானதான். பாதி மரணங்களா? ஆமா, அதுக்கு அடுத்து பாதசாரிகள், ரோட்டை கடக்கும்போது அடிபட்டு இறக்குறவங்க, அவங்க 16%. அப்புறம் கார்கள், SUVகள் சம்மந்தப்பட்ட விபத்துகள்ல 14% மரணங்கள். அதிவேகம்தான் முக்கிய காரணம்னு சொல்றாங்களே, அது உண்மையா? வேற என்ன காரணங்கள்? எந்த சாலைகள்ல அதிக விபத்து நடக்குது? நீங்க சொல்றது சரிதான். அதிவேகம் தான் கிட்டத்தட்ட 59% மரணங்களுக்கு காரணம்னு NCRB சொல்லுது. 59%? ஆமா, அதாவது 1,00,000க்கும் மேற்பட்ட உயிர்கள் வேகத்தால மட்டும் பறிபோயிருக்கு. அடுத்ததா ஆபத்தான அல்லது கவனக்குறைவான ஓட்டுதல், தப்பா முந்திச் செல்லுதல், ஓவர்டேக்கிங், இதனால சுமார் 24% மரணங்கள். அப்புறம் மோசமான வானிலை, குடிபோதையில ஓட்டுறது, திடீர்னு விலங்குகள் குறுக்க வர்றது, இந்த மாதிரி காரணங்களாலையும் சில 1000 மரணங்கள் நடந்திருக்கு. என்ன ரோட்ல அதிக விபத்து? சாலைகளை பொறுத்தவரை தேசிய நெடுஞ்சாலைகள், அதாவது நேஷனல் ஹைவேஸ்ல தான் அதிக உயிரிழப்புகள், 37%. அதுக்கு அடுத்து மாநில நெடுஞ்சாலைகள், ஸ்டேட் ஹைவேஸ். மாநில வாரியா எப்படி? மாநில வாரியா பார்த்தா இருசக்கர வாகன மரணங்கள்ல தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் முன்னணியில இருக்கு. பெருநகரங்கள்ல டெல்லியில தான் அதிக விபத்துகளும் அதிக மரணங்களும் பதிவாயிருக்கு. ஓ! அதுக்கடுத்து பெங்களூரு, சென்னை வருது. மரணங்கள்ல டெல்லிக்கு அடுத்து பெங்களூரு, அப்புறம் ஜெய்ப்பூர். இன்னொரு கவலைக்குரிய விஷயம் இருக்கு. என்னது? பொதுவா விபத்துல காயமடைஞ்சவங்க எண்ணிக்கை தான் இறந்தவங்களை விட அதிகமா இருக்கும். ஆனா ஜார்க்கண்ட், பஞ்சாப், பீகார், ஊபி, அந்தமான் நிக்கோபார் மாதிரி சில இடங்கள்ல காயமடைஞ்சவங்களை விட இறந்தவங்க எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அப்படியா? ஏன் அப்படி? அதுக்கு பல காரணம் இருக்கலாம். விபத்தோட தீவிரம் அதிகமா இருக்கலாம். இல்லனா விபத்து நடந்த பிறகு சரியான நேரத்துல மருத்துவ உதவி கிடைக்காம போயிருக்கலாம். அதை இன்னும் ஆராயணும். ஆஹா, இந்த புள்ளிவிவரங்கள் காட்டுவது வெறும் விபத்துகளின் எண்ணிக்கை மட்டுமல்ல, நம்ம சாலை கட்டமைப்பு, ஓட்டுநர் பழக்க வழக்கங்கள், போக்குவரத்து விதிகளை அமல்படுத்துறதுல இருக்கிற சிக்கல்கள்னு பல விஷயங்களை நோக்கி கை காட்டுது இல்லையா? நிச்சயமா, இது ஒரு தனிநபர் பிரச்சனை இல்ல, ஒரு சமூக பிரச்சனை. இதுக்கு பல கோணங்கள்ல தீர்வு காணணும்.